ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் எக் ரைஸ்க்கு தேவையான ஆனியன் முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அதோடய சைஸ் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சமாக வச்சுருக்கேன். அப்புறமா 3 எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சு, பேன் நல்லா ஹீட் ஆனதுடன் அதில் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன இஷ்டப்பட்ட ஆயில் நீங்கள் சேர்க்கலாம். நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கணும். இந்த ஆயிலில் நல்லா வறுக்கணும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக குயிக்காக நம்ம சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆனியனை நல்லா குக் பண்ணியிருக்கேன். குக் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணணுன்னா, சீக்கிரமாக அது நல்லா குக் ஆகணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா ஆனியன் வெந்துட்டுருக்கு. இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். நான் இப்போ தான் அரைச்சி வச்சுருக்கேன். அது ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் அந்த கேப்சிகம், அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் போட்ட உடனே அந்த எண்ணெயிலே இதையும் நல்லா வறுக்கிறோம். ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை போன உடனே இந்த வெஜிடபிளை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது கொஞ்சம் சால்ட் போடுறேன் அந்த வெஜிடபிள்ஸ்க்காக. இப்போது நல்லா எண்ணெயில் புரட்டி விடணும். நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் இஷ்டம் போல் நல்லா பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கொஞ்சம் சோயா சாஸ் போட்டிருக்கேன். நம்ம ஹோட்டல் டேஸ்ட் வேணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். சோயா சாஸ் சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நமக்கு அந்த ஒரிஜினல் ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இது காஷ்மீரி ரெட் சில்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் கேப்சிகம் போட்டிருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் போட்டால் எனக்கு போதுமான அளவு காரம் கிடைக்கும். அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் அந்த பச்சை வாசனை போகணுன்றதுக்காக நான் மஞ்சள் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொரியண்டர் பவுடர் போட்டிருக்கேன். இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும். நீங்கள் நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம் வெஜிடபிள்ஸ். நான் காரம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்றதுனால ரெட் சில்லி பேஸ்ட்டு ஆப்ஷனல். இது ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இருக்குன்றதுனால நான் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் கொஞ்சம் நல்ல காரமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெஜிடபிள் நல்லா குக் ஆகிடும். அடிப்பிடிக்காமல் ஆட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லா பக்கமும் நல்லா சீக்கிரமாக குக் ஆகும்.
அதனால் நீங்கள் வந்து ஆட்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது வந்து எக்கு ஃப்ரைட் ரைஸ். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, தனியாக ஒரு பேனை வச்சு ஆயில் கொஞ்சம் விட்டு இதில் வந்து முட்டையை வந்து உடச்சி போட போகிறேன். நான் 3 எக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ரைஸ் இருக்கோ அதுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ரைஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த 3 எக்கையும் வந்து ஃபஸ்ட்டு போட்ட உடனே வந்து அதை வந்து கிளறக்கூடாது, அப்படியே விடணும். பிகாஸ் அப்போ தான் வந்து அது நமக்கு கொஞ்சமாவது அந்த ரைஸில் வந்து நல்ல எக்கு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் போட்ட உடனே அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா பாருங்கள் குக் ஆகிட்டுருக்கா. இப்போ என்ன பண்ணணுன்னா, கொஞ்சமாக சால்ட் எடுத்து நான் அதில் போடுவேன். கொஞ்சமாக இந்த எக்குக்கு உண்டான சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் இதில் நான் போடுவேன். பாருங்கள் கைஸ், கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து க்ரஷ் பண்ணி கொஞ்சமாக பெப்பர் போடுறேன். நீங்கள் பெப்பர் பவுடர் இருந்தாலும் போடலாம். க்ரஷ் பெப்பர் போட்டிருக்கேன் நான், க்ரஷ் பண்ணி. நல்லா வந்து இந்த முட்டையை வந்து நல்லா இப்போ தான் வந்து திருப்பி விட்டு அதை வந்து நம்ம எக் புர்ஜி பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போ கிளறி விட்டால் வந்து எக்கு வந்து நல்லா, நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க கரண்டியில். இந்த மாதிரி வருங்க. நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க ஒரு 5 நிமிஷம். இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இதை எடுத்து அதில் ஆட் பண்ண போகிறோங்க. இதில் இப்படி பண்ணுறதுனால முட்டையோட பச்சை ஸ்மெல்லு நமக்கு வராமல் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இதோட நம்ம இந்த வெஜிடபிளோட நம்ம இந்த எக்கு எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடிப்பிடிக்காமல் இருக்கணும். பிகாஸ் இப்போ நம்ம வந்து எல்லாம் ஸ்பைசஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அடிப்பிடிக்கும். அதனால் நல்லா ஆட்டி விட்டுட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சூடான ரைஸ் வந்து நீங்கள் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு வந்து நீங்கள் கம்மியாகவே போடலாம். நான் போடுறப்பெல்லாம் நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கனோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. அப்போது வந்து எக்ஸஸாக சால்ட் வந்து ஆகாது. ஸோ நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் சில்லி பேஸ்ட்டு போட்டிருக்க பதிலாக நீங்கள் வந்து கிச்சப் கூட போட்டுக்கலாம். டொமேட்டோ கிச்சப் போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள் கைஸ்,